அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற தினம் ஒரு தகவல். இன்று அறிவை துணை. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எம்எம்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருக்கார். அந்த அரசர் ஒரு அரசபையில் தெனாலிராமன் அப்படின்றவர் பணியாளர் இருக்கா. அப்படி இதில் பார்த்திங்கன்னா அந்த நாடு வழியாக சன்னியாசி ஒருத்தர் போகிறாரு. படித்த மரியாதைக்குரிய சன்னியாசி. அவர் அங்கே வர்ற தகவல் அறிஞ்ச அந்த அரசர் அவர் அழைத்து மரியாதை செய்து அவர் இங்கே எங்கள் அரசவையில் தங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கூடுறப்ப அந்த சன்னியாசி என்ன பண்ணிட்டாரு, சரிங்க தங்கிட்டு போகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் அரண்மனையில் தங்க மாட்டேன், நான் ஏழை குடிசையில் தான் தங்குவேன்னு சொல்லி பணியோடு கேட்கவும் அரசர் அதுக்கு அனுமதி கொடுத்து அவங்க மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை கூடிடுச்சு. அப்போ தெனாலிராமனுக்கு பிடிக்கல. அவங்க சன்னியாசியோட சக்தி எப்படி இருக்குன்னு சொல்லி சோதிக்கிறதுக்காண்டி அவங்கள ஏராளமாக எழுத்து பேசுகிறாரு. எழுத்து பேசும் அரசருக்கு அது பிடிக்காமல் ஒரு புத்திசாலியான அவன் அரசவைக்கு வந்த விருந்தாளிகளை இப்படி தப்பாக பேசிட்டாரு, அவமானப்படுத்திட்டாருன்ற காரணத்தினால தெனாலிராமனை தண்டிக்கிறதுக்கு அரசர் ஒரு உத்தரவு போடுறாரு. தெனாலிராமனை கூட்டிகிட்டு போய் ஆத்தங்கரைக்கிற காட்டில் குழியை தோண்டி தலை மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி பழத்தில் இறக்கி யானையை கொண்டு போய் தலையை மிதித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி அரசர் உத்தரவு கொடுத்தோன்னே தெனாலிராமன் அதுலேருந்து தப்பிக்க நினச்சேன். ஆனால் அரசர் உத்தரவு கட்டுப்பட்டு ஆத்தங்கரைக்கு கொண்டு 2 காவலர் கூட்டு போயிட்டாங்க. குழியை தோண்டி பழத்தில் இறக்கி தலை தெரிகிற மாதிரி மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அப்போ அந்த காவலாளிக்கு பசி எடுக்கணும், போய் சாப்பிட்டுட்டு யானையை கூட்டிகிட்டு கொண்டுவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ தப்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு துணி துவைக்கிற கூலி அங்கிட்டிருந்து வர்றாரு. அவர் கூணு வளைஞ்சவர் மூட்டையை சுமந்து வர்றப்ப இவர் தலை மட்டும் தெரியுதுன்னு சொல்லி இவர் ஒரு சன்னியாசி, தெனாலிராமன் சன்னியாசி நினச்சி அந்த கூணு வளைஞ்சவர் ஐயா வணக்கம், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு கூணு வளைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்குறப்ப தெனாலிராமன் கூணு வளைஞ்ச பார்த்து புத்திசாலித்தனமாக, நானும் உங்களை மாதிரி மூட்டை வைக்கி கூணு வளைஞ்சு வந்தாங்க, நான் சன்னியாசி இல்லை, நான் ஒரு சன்னியாசி சந்தித்தேன், அவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு குழியை தோண்டி கழுத்து மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி பள்ளத்தில் இறங்கி 1 மணி நேரம் நின்னா போகும், கூணு நிமிந்துருன்னு சொல்லி சொன்னார். எனக்கு இப்போ கூணு நிமிந்த மாதிரி தெரியுது, நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பார்க்குறதுனால கேட்குன்னு நானும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, எனக்கு கூணு நிமிடுன்னு சொல்லி சொன்னோடனே அப்போ என்னைய வேகமாக தோண்டுங்க, என்னைய வெளியே எடுத்து பாருங்கள், எனக்கு நிமிந்துருக்கான்னு பார்ப்போம், எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. தோண்டி வேகமாக தோண்டி வெளியே எடுக்கிறாரு. தெனாலிராமனுக்கு கூணு இல்லை, நேரம் இருக்கிறதுனால அவர் அப்போ இது 1 நேரம் இறங்கி இது நின்னோம்னா சரியாக போகும் அப்படின்ட்டு அவர் உள்ளே இறக்கி மறுபடியும் மண்ணை போட்டு மூடிட்டு தெனாலிராமன் தப்பிச்சு போயிடுறாரு. அரசு காவலாளிகள் வராங்க யானையோட. வந்தோடனே கூணு வளைஞ்ச கத்தவும் அவனை இவன் தெனாலிராமன் இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் அவனை காப்பாற்றி விட்டு அரசவைக்கு போய் அரசர்கிட்ட இந்த மாதிரி தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அரசருக்கு அவர் ஞாபகத்தில் இருக்கப்போ தெனாலிராமன் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறப்ப தெனாலிராமன் அந்த கூட்டத்தில் விலகிட்டு, அரசே நான் செய்தது தவறு தான், காவலர்கள் உங்கள் கட்டளையே நிறைவேற்றாங்க, மதிய உணவு சாப்பிட போயிட்டாங்க, அவர்கள் உங்கள் கட்டளையை ஏதாவது தப்பு பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே அவங்க தான் உங்கள் பேச்சை கேட்கல, நாங்கள் பேச்சை கேட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசி சமாளித்தோடனே அவர் அவர் இல்லாத தெனாலிராமன் இல்லாத ஃபீல் பண்ணனால காவலர்களையும் மன்னிச்சு நான் கொடுத்த தவறு அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுட்டார். இதுதான் அந்த கதை கதை. அறிவு இருக்கனால தெனாலிராமன் தப்பிச்சிட்டாரு. அடுத்த எபிசோடில் நல்ல கதையாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.